இது உண்மையில் மக்கள் மத்தியில் வேடிக்கையான விஷயமாக மாறி இருக்கின்றது. ஏனென்றால் இந்த சிந்தனையை கொண்டு வந்தவர்கள் இப்போது தடுமாறிக்கொண்டிருக்கின்றார்கள். யார் பொது வேட்பாளரை நியமிப்பது என்பது தொடர்பாக, அல்லது அந்த பொது வேட்பாளரை நியமித்து எந்த பிரதிபலனை எதிர்பார்க்க இருக்கின்றார்கள், அல்லது தொடர்ந்து மக்களை மீண்டும் யாரோ ஒரு தங்களுக்கு பின்கதவால் உதவி செய்கின்ற ஒருவரை ஜனாதிபதியாக மாற்றுவதற்கான ஒரு 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 தந்திரோபாயமாக கையாளுகின்றார்கள் என்ற பல கேள்விகள் இருக்கிறது. அதனால் நாங்கள் தமிழக விடுதலை புலிகள் கட்சியினை பொறுத்தவரைக்கும் நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம். இந்த இவ்வாறான கருத்தை பற்றி கலந்துரையாடுவதற்கு கூட யார் பொது வேட்பாளர் என்று அவர்களுக்கு ஒரு இணக்கப்பாடு பொது வேட்பாளர் யார் என்று காட்டட்டும், அதற்கு பிற்பாடு நாங்கள் அது சம்பந்தமாக கலந்துரையாடலாம். அதுக்கே இன்றும் தங்களுக்குள் ஒற்றுமை இல்லாமல், ஏனென்றால் தமிழரசு கட்சியை தங்களது தலைமைகளை தீர்மானிப்பதற்கு நீதிமன்றம் செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. அப்பொழுது மக்களுக்கு இதனை செய்ய போகின்றார்கள். வாக்களித்த மக்கள் நடுத்தரவில் நிற்கின்றார்கள். இன்று அரசியல் அதிகாரத்திற்காக என்ன செய்வதென்று தெரியாமல் எல்லா மாற்று அரசியல் தலைமையிடம் ஓடிக்கொண்டிருக்கின்றனர். அதை தீர்க்க வக்கில்லை. அதே போன்று தமிழர்களின் ஒட்டுமொத்த பிரச்சனையினையும் குழி தோண்டி புதைத்துவிட்டு தமிழர்களை அகலபாதத்தில் தள்ளிவிட்டு மீண்டும் தேர்தல் காலத்தில் மாத்திரம் முதலை கண்ணீர் வடிப்பது, இவ்வாறான தந்திரோபாயங்களை கையாள்வதையும் மக்கள் நன்கு உணர்ந்திருக்கின்றார்கள். பாவம் மக்கள். தமிழக விடுதலை புலிகள் கட்சியினை பொறுத்தவரையிலும் மக்களுக்காக நாங்கள் சேவை செய்கின்றோம். வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும் மக்களுக்காக தொடர்ந்து பயணிப்போம், மக்களுடன் சேர்ந்து பயணிப்போம், மக்களுக்காக மறிப்போம் என்கின்ற சிந்தனையின் அடிப்படையில் மக்களுடன் சேர்ந்து சேவை செய்து கொண்டிருக்கின்றோம். யார் கிழக்கு மாகாணத்தின் தமிழன் இருப்பை நிலைப்படுத்துவதற்காக எங்களுடன் கைகோர்த்து செயற்படுகின்றார்களோ அந்த வேட்பாளர் தொடர்பாகவும் நாங்கள் எங்களது கட்சி தீர்மானித்து அவர்களுடன் இணைந்து காட்சி நடத்துவதற்கு ஆராய்க்கிறோம்.